My dear students and parents, this is Satish from IB's Guidance. It's actually part 4. Part 3 video I have covered general query regarding 11 new medical colleges and specifically for ESI, KK Nagar and this Coimbatore and Rajamuti IRT Perundurai, cutoffs and the seats. I hope you have watched my previous 3 videos in this post NEET. This is my 4th video. So this video I'm going to clear your doubts. நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஐம் ஹாப்பி. லாஸ்ட் நம்ம ஃபியூ கொஷின்ஸ்க்கு லாஸ்ட் பார்ட் 2 வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்கள் சைட்லேருந்து வந்திருந்தது. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு உண்டான என்னோட ஆஸ்பெக்ட், ஸோ என்னோட கெஸ், ஸோ அதை பற்றி இன்றைக்கி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறீங்க, திருப்பி அதே கோரி கேட்குறீங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாலே அதுலேயே ஆன்சர்ஸ் இருக்குது. பிகாஸ் ஐ வாண்ட் டு சப்போர்ட் யூ டில் யுவர் அட்மிஷன்ஸ். அப்போ வந்து ரிப்பீட்டடாக சில கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது. ப்ளீஸ் வாட்ச் மை ப்ரீவியஸ் வீடியோ தரோலி, யூ வில் கெட் அன் ஆன்சர். I think almost I have put 20 plus videos here, nearly 18 to 20 videos for NEET itself. So you just go and check and get your answer. And one more thing, so I am receiving lot of calls and lot of messages okay, but calls, sorry, because receiving a call, it is very difficult for me because I am doing some other works. This is for supporting purpose I am doing. So daily I am receiving 200-300 calls. I think you know how it is possible for attending all those calls. And so anything you just WhatsApp me, definitely I'll reply. So WhatsApp your query, and I need your detailed thing. Most of the few peoples, they mention only rank, they didn't mention the category. So it is very difficult to answer that few queries and give you a proper detail and get your query clarified. Okay, so before getting to this questions answer session, and here I have one general query from one student have raised. சார், நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் 600 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க 600 பேர்கிட்ட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இது எப்போ தெரியும்னா ஸ்டேட் ரேங்க் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸ்டேட் ரேங்க் மீன்ஸ் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 57,000 பேர் குவாலிஃபைட் ஆகிருக்காங்க. இந்த குவாலிஃபைட் ஆனதில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ, லாஸ்ட் இயர் 31,000 அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் உங்களுக்கு ரேங்க் வந்தால் தான் நம்மளால் எவ்வளோ மார்க்குக்கு மேலே எவ்வளோ பேர்னு சொல்ல முடியும். பட் உங்களோட கொஸ்டினுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்குது. சரி, தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது, ஆல் இண்டியாவுக்கு சொல்லலாமான்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த டேட்டா மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஐ திங்க் விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஃபியூ டேட்டாஸ் லைக் ஒரு 700க்கு மேலே எடுத்தவங்க எவ்வளோ பேருன்னு கேட்டிங்கன்னா 94. அவங்க என்டிஏ கொடுத்த இதில் 94. 700 மார்க்ஸே பார்த்தீங்கன்னா 99.9918797 percentile. I think you know the difference between percentage and percentile. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ்னா ஒரு பர்டிகுலர் மார்க்குக்கு இப்போ 720 நீட் மார்க்குக்கு 720 எடுத்தால் ஹீ இஸ் 100% ஸ்கோரர். இப்போ 720க்கு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மார்க் 700னா ஹீ இஸ் 100% ஸ்கோரர். இதுதான் டிஃப்ரெண்ட். அண்ட் இப்போ 700க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க? 94 பேர் இருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஒரு 695க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 139 பேர் இருக்காங்க. ஆல் இண்டியா, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் இண்டியா. 695க்கு மேலே இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 139 பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு 690க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 238 பேர் இருக்காங்க. 690க்கு மேலே 238 பேர் இருக்காங்க. அடுத்து வந்து தென் 685க்கு மேலே 400 பேர் இருக்காங்க. 685க்கு மேலே 400 பேர் இருக்காங்க. அண்ட் 660க்கு மேலே 2068 பேர் இருக்காங்க. 685க்கு மேலே 400 பேர், 660க்கு மேலே 2068 பேர்.
ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பி கொஞ்சம் லீஸ்ட் ஸ்கோருக்கு வரலாம். 60க்கு கீழே ஒரு லீஸ்ட் ஸ்கோர் வரணும்னா நம்மளுக்கு வந்து ஐ திங்க் வி கேன் கம் டு 630. இப்போ 630க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8599 பேர் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. 630க்கு மேலே அவுட் ஆஃப் 820க்கு 720க்கு எடுத்தது 8599. அண்ட் ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் கிருத்திகா பிரியதர்ஷினி, சீஸ் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து வந்து 605 605க்கு மேலே அந்த ஸ்டூடெண்ட் பேர் வந்து யாதவ் ரோஹித். He is from Dadra Nagar Haveli, UT it is 605. அப்போ 605க்கு மேலே இந்தியா ஃபுல்லாக நீங்கள் கேட்ட கொஸ்டின், ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட கொஸ்டின் 600க்கு மேலே தமிழ்நாட்டில் 600 பேர் இருக்காங்களா சார் அப்படின்னா 605க்கு மேலே இந்தியா ஃபுல்லாக 17,666 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 17,660 பேருன்றது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இதை பற்றி ரொம்ப வரி பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த தடவை எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மருக்கு வந்து அட்மிஷன்ஸ் த்ரூ நீட். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்கோரர்ஸ் இப்போ இந்த நான் சொன்ன 700க்கு மேலே ஒரு 94 பேர் இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே அதுதான் சூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே. அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன், ஐ எம் டாக்கிங் அபவுட் இந்தியா. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா 700க்கு மேலே எடுத்தவங்க உங்களோட இதுபடி பார்த்தா ஸ்டேட்டில் ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் ஸோ. 700க்கு மேலே தமிழ்நாட்டில் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து லெட் மீ ஸ்டேட் வைஸ் டாப்பர்ஸ், ஸ்டேட் டாப்பர். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டாப்பர் வந்து 710. இப்போ ஓவராலாக 700க்கு மேலே எடுத்தவங்கள தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. 3 ஸ்டூடெண்ட்ஸ். 710 வந்து ஸ்ரீஜன் ஓபிசி 710, அவர் தமிழ்நாடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு 705க்கு கீழே. அடுத்து வந்து தமிழ்நாடு மோகன பிரபா ரவிச்சந்திரன் தமிழ்நாடு, இவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து ஜி ஸ்வேதா தமிழ்நாடு 701. இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த 3 பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேருமே வந்து உங்களோட எம்எம்சிலையோ எதுலேயோ போட்டி போடுவாங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க தே வில் கோ ஃபார் எய்ம்ஸில் ஜிப்பர் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது திருப்பி ஒரு 690 680 இந்த மாதிரி டாப்பர்ஸ் எல்லாருமே தே வில் கெட் பிளேஸ்ட் இன் டாப் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ அப்போது ஆப்வியஸாக தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அந்த ஒரு பாசிபிலிட்டியும் நம்ம என்றைக்குமே பார்க்கணும். ஸோ இது ஒரு ஓரளவுக்கு ஓவர்வியூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் கெட் இன் டு த கொஷின் பார்ட். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஆல் இண்டியா கோட்டா 89,005 சார், 89,005 தமிழ்நாடு. கேஸ்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி ஷெட்யூல் கேஸ்ட். ரேங்க் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் ரேங்க் 3550. மார்க் வந்து 499. சார் எனி சான்சஸ் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா? ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக ஐ திங்க் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாலே சீட் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் லாஸ்ட் இயர் எது எடுத்துட்டிங்கன்னா 86,000 ரேங்க்குக்கு கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ் கண்ணூர் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா காம்படிஷன் இஸ் ஹை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 73493 பங்கஜ் சந்தல் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. ஆனால் இதே இது நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் போகும்போது 499க்கு வந்து டிஎன் ஸ்டேட் ரேங்க் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டியில் லாஸ்ட் இயர் 28வது ரேங்க் இதே மார்க்குக்கு இருந்தது. லாஸ்ட் இயர் இதே மார்க்குக்கு 28வது ரேங்க்கு. ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1384. செகண்ட் டேயில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு எம்எம்சிஏ கிடச்சிருக்கு இதில் இந்த இதுக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் நீங்கள் ஸோ அதனால் நீங்கள் யூ கேன் வெயிட் ஃபார் தமிழ்நாடு கவுன்சிலிங், யூ வில் கெட் அ குட் காலேஜ். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன மார்க்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சான்சஸ் நிறைய நல்ல காலேஜஸே கிடைக்கும். ரைட். த நெக்ஸ்ட் கொஷின், ஐ திங்க் ஹீ இஸ் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு because he is a physically disabled candidate. That's why I picked this question. Student from Bihar, I am qualified in NEET. Sir, I want to know that OBC PWD category cutoff rise up this year. Is there a chance? Okay.
அவர் என்ன கேட்குறாருன்னா, நம்மளுக்கு அவர் ஓபிசி ஃபிசிக்கலி வித் டிசபிலிட்டியோட இருக்காரு. அப்போ இந்த வருஷம் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே, எனக்கு சான்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு பீகார்லேருந்து கேட்குறாரு. ஸோ லாஸ்ட் இயரும் இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ணணும். 2019ல நம்ம ஓபிசி டோட்டலாக எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் ஃபிசிக்கலி வித் டிசபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 142 ஸ்டூடெண்ட்ஸ் தான் டோட்டலாகவே குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் இந்த வருஷம் வந்து இட் பிகம்ஸ் 233. இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது, த நம்பர் ஹஸ் இன்க்ரீஸ்ட். உங்களோட ஸ்கோர் வந்து நீங்கள் ஐ திங்க் யூ டிட் மென்ஷன் யுவர் ஸ்கோர். உங்களோட 233 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர், ஐ திங்க் யூ டிட் மென்ஷன் யுவர் ஸ்கோர். ஓபிசி பிஹெச் அப்போ 233 அண்ட் 142 லாஸ்ட் இயர். அது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் எனிவே டோன்ட் லீவ் யூர் ஹோப். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆல் இண்டியாவுக்கும் ட்ரை பண்ணுங்கள், போத் உங்களோட ஸ்டேட் கோட்டாக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல் இண்டியாவில் ட்ரை டு ஃபில் ஆஸ் மச் as possible choices, right? Okay, because physically disabled candidates, you have all the category reservation, horizontal reservation. Okay, the next question is, hi sir, I scored 609. Will I get Chennai Government College, TN Tamil Nadu, or will I have to apply all India quota and fee structure through all India quota? Okay, ஸோ இவங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட், ப்ளீஸ் மென்ஷன் யுவர் கேட்டகரி. ஏன்னா நீங்கள் கேட்டகரியை மென்ஷன் பண்ணல, வெதர் யூ பிலாங்ஸ் டு ஓசி கேட்டகரி ஆர் பிசி ஆர் எம்பிசி, ஐ டோன்ட் நோ. தட்ஸ் வாட் ஐ எம் ரெக்வஸ்டிங் பீப்புள் டு சென்ட் கிளியர் மெசேஜ் ஸோ தட் ஐ கேன் கிவ் எக்ஸாக்ட் comment on this message. Okay, but let us assume she is from OC and BC ன்னு assume பண்ணி தான் நான் இந்த இது எடுத்திருக்கேன். And here ஆல் இண்டியா கோட்டாக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே 15,000 அந்த ரேஞ்ச் தான். ஸோ அதனால் ஆல் இண்டியா கோட்டாக்கு செப்பரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப யோசிக்க வேண்டாம், 15,000 தான் இருக்கும், ரைட்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மை ஆன்சர். அண்ட் ஐ திங்க் யுவர் ஆல் இண்டியா ரேங்க், இப்போது நீங்கள் உங்களோட ஸ்கோர் வந்து 609 சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஆல் இண்டியா ரேங்க் வந்து இட் வுட் அரவுண்ட் 15K வந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் வந்து எனக்கு கோட் பண்ணல. ஐ ஹோப் யூ வில் கெட் 15,000+ அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் as far as my concern. அண்ட் இப்போ நீங்கள் பிசியாக இருக்கும் பட்சத்தில் டிஎன் ஸ்டேட் ரேங்க் லாஸ்ட் இயர் பிசி ரேங்க் வந்து இந்த மார்க்குக்கு 75 பிசி கேட்டகரி ரேங்க். ஓவரால் வந்து 106 இருந்தது. கண்டிப்பாக ஃபஸ்ட் டே யூ வில் கெட் சீட். பட் இந்த தடவை வந்து எம்எம்சியோ உங்களுக்கு ஸ்டான்லியோ சான்சஸ் வந்து கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும் பிசியாக இருக்கும் பட்சத்தில். பட் யூ கேன் கெட் அதர் காலேஜஸ், ரைட்? ஸோ ஐ சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் ஸ்டேட் கோட்டா. நீங்கள் ஆல் இண்டியாவுக்கு நீங்கள் போகும்போது அன்ரிசர்வ்டில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரைட்? ஓகே, I think I have answered this question. The next question. Hello sir, I am from Tamil Nadu, BC. All India rank 36,516. OBC rank 15,237. Mark 569. 569 BC. What are the colleges possible in TN All India quota? Okay, I think என்னோட பார்ட் 2ல ஓரளவுக்கு க்ளோஸான மார்க்ஸ்க்கெலாம் நான் கொடுத்துருப்பேன். திருப்பி இந்த ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த உங்களோட எக்ஸாக்ட் மார்க்குக்கு ஆன்சர்னு சொல்கிறத விட 1 or 2 மார்க்ஸ் சிமிலராக பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ கேன் மேட்ச் இட் அப். ஸோ ஏன்னா ஒரே மார்க்கில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ 569 வந்து லாஸ்ட் இயர் டேட்டாவோட கம்பேர் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் 569க்கு பிசி வந்து ரேங்க் வந்து ஸ்டேட் ரேங்க் பிசி கம்யூனிட்டி ரேங்க் 225. லாஸ்ட் இயர் 569 எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 225. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 330 இருந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் சுச்சுவேஷன். இப்போ இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் 330 ஓவரால் ரேங்க் பிகம்ஸ் ட்ரிபிள்னு எடுத்துக்கலாம், 1000 ஆகுதுன்னா அப்போ என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, எக்ஸப்ட் எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை, கீழ்பாக், தஞ்சாவூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், இது வந்து பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி லெஸ். சேலம் பார்டரில் இருக்கும், மற்ற காலேஜஸ்க்கு பாசிபிள் இருக்கும்.
ஸோ இது வந்து ஒரு என்னோட அசம்ஷன். இந்த மார்க்கு உங்களோட 330 ஓவரால் ரேங்க்ன்றது 1000 ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அதாவது உங்களோட 569 1000க்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சேலம் காலேஜஸ் கிடைக்கிற லாஸ்ட் இயர் சேலம் இதே மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நெக்ஸ்ட் டே காலையில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் வரும்போது 3 சீட்ஸ் சேலமில் இருந்தது. அப்போது ஃபஸ்ட்டு டே போன உடனே உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா உடனே அந்த சீட்டை எடுத்துடலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு திருச்சி, கேபி and other colleges is possible. The next question, sir, my marks is 566 BC. இப்போ அதான் சொன்னல ப்ரீவியஸ் கொஷனுக்கும் இதுக்கும் 3 மார்க்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். இந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கலாக நான் இது கம்பேர் பண்ணணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ பட் ரேங்க் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 36,000 இருந்தது, உங்களுக்கு 38,095. ஓபிசி வந்து 15,965. Can I get government seat in Tamil Nadu, and can you say last year all India rank to 566? இது கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. சி அண்ட் நேட்டிவிட்டி அண்ட் பேரண்ட் சர்டிஃபிகேட். இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்துருக்காங்க ஆக்சுவலாக. அந்த நேட்டிவிட்டி அண்ட் பேரண்ட் அதை பற்றியும் பேரண்ட் சர்டிஃபிகேட் பற்றியும் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஓகே, அது கடைசியாக வரலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா ரேங்க் இட் வுட் அரௌண்ட் 16K. இந்த மார்க்குக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 566 வந்து 16K. அண்ட் இந்த வருஷம் அது பார்த்தீங்கன்னா 38 போயிருக்கு. இது வந்து 16Kன்றது 16K ப்ளஸ், ரைட்? அண்ட் லாஸ்ட் இயர் த சேம் மார்க் டிஎன் கம்யூனிட்டி ஸ்டேட் ரேங்க் 246. அங்கே 225 பார்த்தோம் 569க்கு, இங்கே 246. ஓவரால் வந்து 355. ஓகே, ஸோ லெட் அஸ் ஒர்க் அவுட் பாசிபிலிட்டி. இஃப் திஸ் கோஸ் 4 times, அங்கே 3 times சொன்னால் இங்கே 4 times, we will prepare for worst. ஸோ இப்போ இந்த மார்க் வந்து இப்போது நான் சொல்கிற மாதிரி ட்ரிபிள் 4 times போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓவரால் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க்கு இங்கே போனதில் ஓவரால் ரேங்க் 330 பிகம்ஸ் 1000 மாதிரி பார்த்தோம். இப்போ 246 பிகம்ஸ் 1016 வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது ஓவரால் ரேங்க் வந்து ஒரு 1555, அதாவது 1555 வரும் ஓவரால் ரேங்க்கு. அப்போ என்ன பாசிபிலிட்டினா செகண்ட் டே மார்னிங் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். இது நான் சொன்னபடி நடந்ததுன்னா. அண்ட் நீங்கள் நேட்டிவிட்டி அண்ட் பேரண்ட் சர்டிஃபிகேட் பற்றி கேட்டிருந்தீங்க. இங்கே நிறைய பேர் அந்த கொரீஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இன்னும் அந்த நேட்டிவிட்டி இதிலெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, நம்மளுக்கு இது அட்லீஸ்ட் இது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு. ஸோ இப்போது ஒரு விஷயம் நேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு நேட்டிவிட்டி 6th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே படிக்கிறவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு நேட்டிவிட்டி 6 to 12 வந்து அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிக்கிறீங்க, அது ஃபுல்லாக இருக்கலாம், பார்ட்டாக இருக்கலாம். ஃபுல்லானா என்டையர் 6 to 12 வந்து அதர் ஸ்டேட்டில் படிச்சுட்டு இங்கே வரீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் பேரண்ட்ஸோட அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த ரேஷன் கார்டு, 10th மார்க் ஷீட்டு இதெல்லாம் கேட்பாங்க. சப்போஸ் பேரண்ட்ஸ் வந்து படிக்கல, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லிட்ரேட்டாக இருந்தாங்கன்னா நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு அப்ளிகபிளோ அவங்க தான் எடுத்துக்கணும். இது எல்லாரும் இது கொடுக்கணுன்ற மாதிரி இல்லை, யாராருக்கெல்லாம் இது அப்ளிகபிளோ, ரைட்? ஓகே. அண்ட் the next question, sir, I am Sharu, I have got 564 in NEET BC category. Do I have chance of getting pure government college in Tamil Nadu? This is the question. And I mentioned in my previous video that 17 I think நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த 17 MMC சீட்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதை பற்றியும் கொடுத்துட்டேன், அதை பற்றியும் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. சரி, இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி வரும்லாம் சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா கோட்டா பற்றின அவேர்னஸ் தான். ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுத்துட்டாங்கன்னா ஓகே. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கடைசியாக ரிப்போர்ட் பண்ணாமல் சீட்ஸ் வந்து, அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யூ வில் பார்ட்டிசிபேட் இன் ஆல் இண்டியா கோட்டா, சீட் எடுப்பீங்க, ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும், ரிப்போர்ட் பண்ணுவீங்க. சில பேர் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அப்கிரேடேஷன் கொடுப்பாங்க. அப்கிரேடேஷன்னா அந்த சீட்டு ஃப்ரீஸ் இதை ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்த ரவுண்டில் அப்கிரேட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஒருத்தருக்கு சீட் கிடைக்கின்றப்போ அடுத்த ரவுண்டில் சான்சஸ் ஆர் ஹை. அடுத்த ரவுண்டில் அப்கிரேட் ஆகும், அவங்க கேட்ட இன்னொரு காலேஜ் சாய்ஸ், அப்போ அப்கிரேட் ஆகி போயிடும்.
அதுக்கப்புறம் சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரிப்போர்ட் பண்ணாமல் அந்த சீட் வந்து திருப்பி செகண்ட் ரவுண்டுக்கு போகுது, செகண்ட் ரவுண்டில் ஒருத்தர் எடுத்துட்டு அங்கேயும் ரிப்போர்ட் ஆகாமல் போகுது அப்படின்னா அந்த சீட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இதுக்கு வந்தது. ஸோ இதுக்கு காரணம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பயோமேக்ஸ் படிக்கிறாரு, அவர் ஸ்டேட் போர்ட்லேயோ இல்லை சிபிஎஸ்சிலேயோ படிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து சில பசங்க எல்லா எக்ஸாம்ஸுமே ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஐஐடி ட்ரை பண்ணுவாங்க, அது ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்டு, நீட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எய்ம்ஸ் ஜிப்பருக்கு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். அண்ட் பிட்ஸ் போவாங்க, இஸ்ரோ ட்ரிவாண்ட்ரம் இருக்குது, ஐஏஎஸ்சி இருக்குது, ஐசர் இருக்குது, நைசர் இருக்குது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் அவைலபிள். இங்கெல்லாம் அட்மிஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல தான் அவங்க அட்மிஷனை வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து இந்த சீட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் அவங்க அங்கே சீட்டு அலாட் ஆகி ஸ்டேட்டில் நல்லா கிடைக்கும், இங்கே ரேங்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனா கூட ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா அங்கே காலேஜஸ் அவங்க எதிர்பார்த்த காலேஜ் எம்எம்சி ஆல் இண்டியா கோட்டால் இங்கேயே ஸ்டான்லி கிடைக்கும், ஆல் இண்டியா போனால் எம்எம்சி கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுவாங்க. எம்எம்சி கிடைக்காம ஸ்டான்லி கிடைக்காம இங்கே ஒரு தூத்துக்குடி கிடைக்குதுன்னா அவங்க ஏன் அதை எடுக்கணும், இங்கேயே நான் ஸ்டான்லி எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ சச் கேசஸ் வந்து அந்த சீட்ஸ்லாம் இதாகும். இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அக்ராஸ் இந்தியா, ரைட்? ஓகே. ஸோ உங்களோட அப்புறம் 564 மார்க்ஸ் கேட்டீங்க. ஐ திங்க் என்னோட ப்ரீவியஸ் கொஷின் வந்து ஷாருக் வந்து ஆன்சர், ப்ரீவியஸ் கொஷின் 566 கொடுத்துருக்கேன். சிமிலர் தான், யூ கேன் ஆல்சோ ஹேவ் அ ஹோப். ஸோ அடுத்து வந்து சார் 532 இஸ் my mark, is there any chance? I think he belongs to BC category. அதுக்கப்புறம் வந்து அந்த நியூ 11 மெடிக்கல் காலேஜஸ் பற்றி கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் என்னோட ப்ரீவியஸ் பார்ட் 3 வீடியோ பாருங்கள், அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஏன்னா எதுவுமே ஊர்ஜிதமாக தெரியாத வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசிக்க முடியாது. ஒன்ஸ் நாளைக்கோ நாளன்னைக்கோ இப்போ அடுத்த வாரமோ எப்போனாலும் கவர்மெண்ட் வந்து காலேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டா ஓகே, நம்மளுக்கு ஓகே தான். ஆனால் நம்ம என்றைக்குமே அப்படி தான் ஒர்க் பண்ணணுமே தவிர இருக்குன்னு நினச்சிட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ஹோப்பில் ஒர்க் பண்ணும்போது இட் வில் அஃபெக்ட் யுவர் ஃப்யூச்சர் டிசிஷன்ஸ், ரைட்? ஸோ இப்போது அவர் என்ன கேட்டிருக்காரு, 532க்கு இப்போ நியூ காலேஜஸ் ஆட் ஆனால் கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நியூ காலேஜஸ் வந்து 11 காலேஜில் எவ்வளோ ஆட் ஆனாலும் கண்டிப்பாக சான்சஸ் அது அட்லீஸ்ட் நியூ காலேஜஸ் சான்சஸ். மற்ற இப்போ கரூரோ அதுக்கு கீழே வரப்போகிற காலேஜஸோ வாய்ப்பு. ஏன்னா எனக்கு புது காலேஜுக்கு அட்மிஷன் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே யாரும் போக மாட்டாங்க. எவ்வளோ ஏர்லியாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கோ அதனால தான். நீங்கள் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக்கு, செங்கல்பட்டு, தஞ்சாவூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்தளவுக்கு போயிருக்கு. ஸோ அப்போது சப்போஸ் புது காலேஜ் இல்லை, இஃப் நோ அட்லீஸ்ட் ப்ரைவேட் காலேஜ் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் சான்சஸ் தேர் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. செல்ஃப் ஃபினான்சிங்கில் பிஎஸ்ஜியோ இல்லை கேஎம்சிஹெச்சோ கிடைக்குமா சார்? ஸோ அப்புறம் இன்னொரு கன்சர்ன் கேட்டிருக்காரு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் டிஎன்இஏ கவுன்சிலிங். ஸோ இது சஜஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ ஐ திங்க் ஐ fully understand your situation because TNEA counseling is going on. I think today's choice filling started, the cutoff from 145 less than that. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயந்தான், எது முன்னாடி வருதோ டிஎன்இஏ கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், டேக் த சீட், கெட் அட்மிட்டட். ஒன்ஸ் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் வரும்போது இங்கே உங்களுக்கு சீட் கிடச்சிதுன்னா அந்த காலேஜஸ் வந்து இமீடியட்டாக சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா கூட யூ கேன் கெட் போனஃபைட் ஃப்ரம் த பர்டிகுலர் காலேஜ் அண்ட் யூ கேன் ஹேண்ட் இட் ஓவர். ஸோ அதனால் நீங்கள் இது கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் மற்ற அட்மிஷனை இது பண்ண வேண்டாம். கண்டிப்பாக யூ வில் கெட் ரீஃபண்டட் யுவர். நீங்கள் எப்படினாலும் 5000 ஃபஸ்ட்டு தான் கட்ட போகிறீங்க இந்த பேமெண்ட்டு. ஸோ அதை கட்டிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் இன்ஜினியரிங் காலேஜஸில் எடுத்துருங்க. ஸோ எந்த காலேஜ் ஜாயின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருங்க. ப்ரைவேட் காலேஜஸ்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சார்ஜ்டு, அதுக்கு சில சார்ஜஸ் அப்ளிகபிளாக ஆகும். ஸோ இது வந்து ஒரு அட்வைஸ் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் சார் இது வர வரைக்கும் நான் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன், இது இவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் உண்டான அட்வைஸ். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் எல்லா பேரண்ட்டுக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சார். நிறைய பேர் ரொம்ப ஹோப்பில் வேறு எந்த அட்மிஷனுமே எடுக்காமல் வச்சுருப்பாங்க. அந்த தவறு மட்டும் செய்யாதீங்க. சப்போஸ் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட், யூ கேன் வெயிட். இல்லை இதுதான் எனக்கு ஃபைனல் சான்ஸ்னால் பேக்கப் அட்மிஷன்ஸ் வச்சுக்கோங்க, அது வந்து கண்டிப்பாக. பட் நீங்கள் இஃப் யூ ஆர் அஃபோர்டபுள் டு பே, மேனேஜ்மெண்ட்டில் எப்போனாலும் சீட்டு வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரைட்? அண்ட் இதே ஸ்டூடெண்ட் ஒரு கொஷின், ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. இந்த ப்ரைவேட்டில்
ஒரு சில இடத்துல ஆட் எனக்கு காமிச்சிருந்தாரு. சார் இந்த மாதிரி 500க்கு மேலே இவ்வளோ ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்க சார் தமிழ்நாட்டில், ஒரு இன்ஸ்டியூஷன்லேயே இவ்வளோ போட்டிருக்காங்க, 1000+, 600க்கு மேலே இவ்வளோ, 700க்கு மேலே இவ்வளோ, அதாவது 550க்கு மேலே இவ்வளோ அப்படின்னு. ஸோ இந்த மார்க்கெல்லாம் போடும்போது ஸோ அதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ ஒரு 100 பேர் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, 100 பேரில் ஒரு 10 பேர் 90க்கு மேலே எடுக்கிறாங்க. அதுக்கு 80லேருந்து 90க்குள்ளே 80க்கு மேலே எடுத்தவங்க ஒரு 20 பேர்னா ஆக்சுவலாக அவங்க குமுலேட் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த டோட்டல் நம்பரை இது பண்ணும்போது அந்த குமுலேட்டிவ் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸோ அது வந்து வி நீட் டு ஆடிட். அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஆடிட் பண்ணால் தான் தெரியும். அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அது நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் ஓகே, லெட் ரேங்க் கம்ஸ், அது வரைக்கும் ரியாலிட்டி என்னன்னு தெரியாது, ரைட்? அண்ட் இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து வந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க. இங்கே இருந்த நேட்டிவிட்டி இல்லாமல் கூட இருக்காங்க, அவங்களோட மார்க்ஸும் இருக்குது. இங்கே இருக்கிற ப்ரைவேட் காலேஜ் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம் அதை பற்றி. அண்ட் ஸோ த சேம் ஸ்டூடெண்ட் லீஸ்ட் பாசிபிலிட்டி ஃபார் கரூர் அண்ட் புதுக்கோட்டை அண்ட் எனிவே பிளான் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். இவரோட அட்வைஸ் வந்து அவர் கேஎம்சிஹெச் இதெல்லாம் கேட்டார். எனிவே அவரே கெஸ் பண்ணியிருக்காரு. பட் ரேங்க் வந்தால் தெரியும். லீஸ்ட் பாசிபிலிட்டி ஃபார் புதுக்கோட்டை அண்ட் கரூர் அண்ட் பிளான் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின். மை நீட் ஸ்கோர் இஸ் 548 பிசி, தமிழ்நாடு, ஆல் இண்டியா ரேங்க் 50,529. Possibility of getting MBBS seat in Government Medical College TN செங்கல்பட்டு, தாஞ்சூர், திருச்சி. இதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? 548 பிசி, எனக்கு வந்து தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருச்சி கிடைக்குமா? அப்போ ஒரு கொஷின்லேருந்து என்னென்னா எனக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிடும், செங்கல்பட்டு, திருச்சி, தஞ்சாவூர் கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஓகே, அவரோட நம்பிக்கை வீண் போகாது. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின். இஃப் ஐ கெட் அ சீட் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஆஃப்டர் ஜாயினிங் ஆர் ரிப்போர்ட்டிங், கேன் ஐ participate in state counseling to get better college? Please refer MCC guidelines 0.82 FAQ. Okay, after joining a medical college during all India quota during first round by getting a bona fide certificate, is it possible to participate in TN counseling and refer only first row sir, first round of all India quota? ஓகே, இந்த பேரண்ட் ஒரு டீட்டெயிலான ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. ஐ அப்ரிஷியேட் திஸ் கொஷின். ஆனால் இது என்னென்னா, இவர் பேரண்ட்டா இல்லை வேறு யாருக்கும் கேட்டிருக்காரான்றது தெரியல. எனிவே ஐ வில் கிளாரிஃபை இன் திஸ். ஆஸ் யூ செட் இன் MCC FAQ 82, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெட் மீ ரெஃபர். Just a minute, please. I'm putting you hold. Okay. So this question number 82, who are eligible for exit with forfeiture option? Forfeiture option na adu forfeiture na ஒரு இதுலேருந்து போகிறது, லாஸ் பண்ணிட்டு போகிறது, அதுக்கு வந்து பெனால்ட்டி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாஸ் பீன் அலாட்டட் எ சீட் இன் ரவுண்ட் 2 பட் டஸ் நாட் ரிப்போர்ட் அட் தி காலேஜ் மே எக்ஸிட் வித் ஃபோர்ஃபீச்சர். இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகிறாங்க, சீட்டு கிடைக்கல. செகண்ட் ரவுண்ட் போகிறாங்க, சீட் கிடச்சிருச்சு. அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா, சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாட்டின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸிட் பண்ணும்போது அவங்க ஒரு 10,000 இப்போ டெபாசிட் கட்டுவாங்க. அதை வந்து கொடுக்க மாட்டாங்க, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் அது ஃபோர்ஃபீச்சர்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பெனால்ட்டி அது. ஸோ இது ஒன்று, இதுக்கு அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட் சச் கேசஸ். அதான் ரீஃபண்டபிள் டெபாசிட். மற்ற எல்லாருக்குமே ஒரு கொஷின் கூட வந்தது, எல்லாருக்கும் ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணுவாங்க, சீட் கிடைக்கலன்னா. ஓகே, and round 1 I joined. Candidate who has not been upgraded in round 2 may resign his seat allotted in round 1 within 2 days of round 2 result announcement, failing which he will be considered as part of joined candidate for round 2 and rules will be applicable accordingly. Such a candidate will not be
allowed. Okay, so சார் இது உங்களோட கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் ரவுண்டு 1 ஜாயின் போகிறேன், சீட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு வரேன். ஆனால் அவங்க அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸு வந்து அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வரணும். அது ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சீட்டை வந்து அந்த ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ்க்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த ஒரு டிசிஷனுக்கு வரணும். வரலைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க தே வில் யூ ட்ரீட்டட் அஸ் அ பார்ட்லி ஜாயின்ட். அப்போ அந்த பழைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்கு என்னவோ அது ஃபாலோ ஆகும் சார். ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் டூ லாங். ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ற அது கண்டிப்பாக கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். I am from Kanchipuram. My son NEET marks 552. All India rank 47,544. BC Chengalpattu college seat கிடைக்குமா சார்? 552. BC 552 லாஸ்ட் இயர் வந்து 349 ஸ்டேட் ரேங்க். ஓவரால் ரேங்க் வந்து 505. இப்போ இந்த ரேங்க், இஃப் திஸ் ரேங்க் கோஸ் 1500 ட்ரிப்பிளாக போகுது, ஓவரால் போகுது அப்படின்னா other colleges possible, Chengalpattu possibilities are very less. This is my answer. I have completed NEET 2020 with 490 marks BC category. Can I wait TN counseling, sir, and participate all India quota until the college to BDS try for self-financing? Okay, fine, okay. ஸோ இவங்க வந்து நீட் கம்ப்ளீட் பண்ணது 490 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க பிசி கேட்டகரி. நான் வந்து டிஎன் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்லை ஆல் இண்டியா கோட்டாக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, இல்லை பிடிஎஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு போகலாமா? 490 இஸ் வெரி டிஃபிகல்ட் திஸ் இயர். ஐ திங்க் உங்களுக்கு தெரியும், ப்ரைவேட் காலேஜஸ்க்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் we have only one college which is having strength of 100. அதில் 85 வந்து தமிழ்நாடுக்கு, 15 ஆல் இண்டியாவுக்கு போகும். ஸோ யூ கேன் ட்ரை போத் ஆல் இண்டியா அண்ட் தமிழ்நாடு பிடிஎஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ரைவேட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ப்ரைவேட் யூ கேன் ட்ரை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ நீட் அ சஜஷன் ஃப்ரம் யூ. இஸ் இட் பெட்டர் டு கோ ஃபார் ஓபிசி என்சிஎல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, as 50% seats are reserved for general and only 27 to OBC NCL? Answer, you can not. Okay, see, இவங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஓபிசின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வாட் இஸ் ஓபிசின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டேட் ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும், we have 69% reserved. For central reservation, OBC NCL 27%, SC 15, ST 7.5. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 49 27 and 15 42 49.5 போக 50.5 இருக்குது. சி, ரிசர்வேஷன் இஸ் ரிசர்வேஷன், அது பர்டிகுலர் இருக்கிறவங்க மட்டும் தான் போக முடியும். ஆனால் ஓப்பன் கேட்டகரின்றது ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து அது ரிசர்வ்டு கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த கேண்டிடேட்டை. ஓப்பன் ஃபார் ஆல், எனி ஒன் கேன் சூஸ், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அப்போது இங்கே வந்து ஓப்பன் கேட்டகரியாக ஓபிசியானா ஓபிசி தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இதுக்கெலாம் போகிறதுக்கு ஓபிசி தேவை. யூ கேன் அப்ளை அண்ட் கெட் தி ஓபிசி சர்டிஃபிகேட், ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. I am Raghupati from Harur Taluk from Dharmaburi. My son has got a 409 scheduled caste. Government college கிடைக்குமா சார்? ஓகே சார், 409 லாஸ்ட் இயர் வந்து கம்ஃபர்டபுளாகவே கிடைச்சது. ஏன்னா 409ன்றது லாஸ்ட் இயர் எஸ்சிக்கு வந்து 206. ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 5216. தமிழ்நாட்டில் 5216. அது ஷெட்யூல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு ஓவரால் ரேங்க் ரொம்ப பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி பார்க்கும்போது ஃபோர்த் டே கவுன்சிலிங் இருக்கும்போது கண்டிப்பாக சான்சஸ் ஆர் தேர். ஸோ உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஐ சா யோர் வீடியோ. என்னோட பார்ட் 2 வீடியோவில் நான் 476 ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு திருச்சி அண்ட் தேனி இஸ் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஹவ் அபவுட் 455 will I get a top colleges? How many marks will increase this year? See, இந்த கொஷின் நீங்கள் ரொம்ப இப்போ இந்த வருஷம் எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி ரொம்ப பெரிய நீங்கள் சயின்டிஃபிக் டேட்டாக்கெலாம் போக தேவையில்லை.
உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, சிம்பிளான விஷயம் தான். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டூல் தான், ரேங்க் தான் விஷயம். நம்ம இந்த மார்க்குக்கு எத்தனாவது இடத்துல இருக்கோம், எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரேங்க் முன்னாடி இருக்கும்போது உங்களை தாண்டி உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரேங்க்காரங்க போக முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் 455 உங்களுக்கு காலேஜஸ் வந்து கிடைக்கும். டோன்ட் வரி, யூ வில் கெட் அ சீட். அண்ட் ப்ளீஸ் ரெஃபர் மை ப்ரீவியஸ் கொஷின். இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒருத்தருக்கு ஹரூர் தாலுக்குலேருந்து ஒரு கொஷின் சொல்லியிருந்தேன். அந்த இதில் நீங்கள் அந்த ஆன்சரை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஒருத்தர் அருமையாக எழுதியிருக்காரு. சார், என் மகள் 487 மார்க், பிசி கம்யூனிட்டி, ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா? ஓகே, வெரி குட். அதுவும் எஸ்பெஷலி அவர் கேட்டிருக்கிறது மதுரை வேலம்மாள் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. லாஸ்ட் இயர் சேம் மார்க். இது 487 லாஸ்ட் இயர்னால் நம்ம இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா 485க்கே தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிது. பட் இந்த வருஷம் வந்து சான்சஸ் ஆர் லெஸ். ஏன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் இமீடியட்டாக எடுப்பாங்க. உங்களால் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு இது பண்ணலாம். பட் யூ ஜஸ்ட் ஹேவ் அ ஹோப். பார்க்கலாம் சார். ஆனால் ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சான்சஸ் இருக்குது, அது ஈஸியாக கிடைக்கும். And here I am Natarajan and I have a query. My daughter got 502 MBC. So Natarajan sir வந்து 502 MBC. எனக்கு தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் சீட் பாசிபிளா சார் கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ் ஜஸ்டிஃபிகேஷன். லாஸ்ட் இயர் MBC 502க்கு வந்து உங்களோட MBC ரேங்க்கில் 214வது இடத்துல இருந்திருப்பீங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1333. பட் இந்த வருஷம் சினாரியோ நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கதால நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு 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 அசம்ஷன் தான். இஃப் திஸ் கம்யூனிட்டி ரேங்க் கோஸ் ட்ரிப்பிள், உங்கள் 214 கம்யூனிட்டி ரேங்க் 630 போகுது, ஓவரால் ரேங்க் வந்து 3321 போகுதுன்னா, தேர்ட் டே செகண்ட் ஸ்லாட்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். கரூர், புதுக்கோட்டை, தேனி பாசிபிள், ரைட்? செல்ஃப் ஃபினான்சிங்கில் 100% சான்சஸ் இருக்குது. பட் கவர்மெண்ட்டுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் sir, I am from Chennai, backward class Muslim, 483. Will I get a seat in government quota in private college? Okay. So, if backward class Muslim பொறுத்த வரைக்கும் பிசிக்கு வந்து we have 30% reservation. அதில் வந்து 3.5 வந்து backward class Muslimக்கு allocate ஆயிருக்கு. ஸோ இதில் ஒரே விஷயம் தான், லாஸ்ட் இயர் உங்கள் பிசிஎம் 483 வந்து உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 76 இருந்தது அப்ளை பண்ணதில். ஓவரால் ரேங்க் வந்து 1803. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் டேக்குள்ளே நீங்கள் இந்த வருஷம் உங்களோட ரேங்க்கு செகண்ட் டே கவுன்சிலிங்க்கு வந்ததுன்னா பாசிபிலிட்டி தேர் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் கவர்ட் most of the questions. Still parents are sending questions. So my next video you will get clarified. Send your message properly, then you will be get your answer properly. So thank you very much.